ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின தரமான சூப்பரான டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் 8 போச்சு. அதில் நிறைய பேர் நிறைய விதமான சம்பவங்கள் பண்ணாங்க. ஜாக்லின் பாவம் அவங்களோட மொத்த பாயிண்ட்ஸ் அப்படியே தர வைத்தாங்க நம்ம சௌந்தர்யாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் உள்ள கிளம்புறாங்கனார். சூப்பராக வந்துட்டு ஒரே அடி டமா டிமில் போட்டார். 3 பாயிண்ட் செம மாதம் இருந்துச்சு. வேறு லெவலில் வெறித்தனமாக வந்து வின் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு பெரிய மாசான சம்பவம் நடக்குது. பிக் பாஸ் 8 வரலாற்றிலேயே சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாஸ்க்கை வின் பண்ணி 3 பாயிண்ட் எடுக்கிறாங்க. அது அவங்களே சொல்லி பெருமையாக இது பண்ணுறாங்க. எப்போனா கிட்டத்தட்ட 80 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா, கிட்டத்தட்ட 80-85 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அதை சொல்கிறாங்க. எவ்வளோ கொடுமை பாருங்கள். ஆனால் ஒரு டாஸ்க்கில் கூட வின் பண்ணாதவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அது பெரிய விஷயம். ஆனால் நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ சூப்பராக விளாண்டாங்க. அவங்களே பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு உருட்டுனாங்க, எல்லாம் தெரிச்சிட்டு போச்சு. அடுத்து நம்மளால் வந்தார் முத்துக்குமரன். எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டம் ஏதோ வந்தாங்க. நம்ம ஆள் போனார், கரெக்டாக அடுக்கினாப்புல ஸ்ட்ரெயிட்டாக வந்தார். ஒரே ஷாட்டு டம்மான்னு எகிரிச்சு. அப்படியே கம்முன்னு போய்ட்டு வாரமே கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் இப்படி எடுத்து முத்தத்தை அந்த பக்கம் தெரிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒரு கிட்ட இருக்கிறத அந்த ஒரு அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமல் யாரிலும் உய்த்து விடும் இல்லையா. அதுக்கப்புறம் ராணம் வந்தாப்புல ஐயோ பாகுபலி மாதிரி ஒன்று விட்டார். ஒன்று டமான்னு எகிருது. அவருக்கு ஒரு 3 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்தாங்க. அவங்களும் சூப்பராக வந்துட்டு இது பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அடிச்சாங்க ஒரு அடி. ஃபஸ்ட்டு வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. 2வது ஷாட்டில் அடித்தாங்க. அவங்களுக்கும் 3 பாயிண்ட்டு செம மாதம் இருந்துச்சு. ஸோ இந்த இதில் வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சௌந்தர்யா போய் உட்காந்தாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான விஷயம். அதான் அவங்களுக்கு லக்கு. ஏன்னா ஜாக்லினோட 6 பாயிண்ட்டு, இவங்க அடித்தது 3 பாயிண்ட், மொத்தம் 9 பாயிண்ட் கிடச்சிது. உண்மையிலே பெரிய விஷயம். சரி, அதாவது யாருக்கு எங்கெங்கே எது அமையணுமோ அதுதான் அமையும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுடைய சௌந்தர்யா வந்திருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.